தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலமா இருக்கிறது பாக்குறாங்க. இல்ல, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையா? தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. அதாவது பிரதமர் வருகை நீங்க எல்லாம் பாத்தீங்க. மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம், அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற கூட்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது. தமிழகத்தில் இன்னைக்கு நடைபெறுகிற ஒரு காட்டு தர்பார் ஆட்சி, ஒரு கஞ்சா ஆட்சி, பெண்கள் நடமாட முடியாத ஒரு ஆட்சி, சிறு குழந்தைகள் நடக்க முடியாத ஒரு காட்சி தான் இப்ப இந்த ஆட்சி நடக்குது. கஞ்சா போட்டுக்கிட்டு ரோட்ல வர்றவங்க போறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. ஏதோ புதுசா வெட்டுறாங்கன்னு இல்ல, டெய்லி ஒவ்வொரு ஊர்லயும் வெட்டுறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர்ல நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் நடந்திருக்கு. ஆக சொத்து வரி உயர்வு பார்த்தா 300 மடங்கு அதிகம். இன்னைக்கு மின்கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். ஒரு ஆண்டுக்கு சிறு குறு தொழில் வச்சிருக்கவங்களுக்கு 6% ஆண்டு ஒன்றிற்கு அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு. சரி, தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் பண்ணிருக்காங்களா? 1-2 செஞ்சுக்கிட்டு அதுபோல செய்யவே இல்லை. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. 28 மாசம் 1000 ரூபாய் தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் கொடுத்தாங்க. ஆனா பொங்கலுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் கொடுக்கல, இப்பதான் கொடுக்காங்க. கோடைகால விடுமுறைன்னு இப்ப ரூபாய் கொடுக்க எதுக்காக? ஓட்டுக்காக. மக்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களும் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த ஆட்சி எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க எப்படி நடந்தாலும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் உறுதி என மக்கள் தீர்மானித்து விட்டார். ஆளுநர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு, புதிய ஆளுநராக இங்க அடிஷனலா போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? திடீரென மாற்றப்பட்டிருக்காங்க தேர்தல் சமயத்தில். இல்ல, ஆளுநர் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை